சரி. ஜெய ஜெகன்மாதா சிவாய வசிய நண்புக்குரிய சகோதர சகோதரர்கள், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த பிரார்த்தனைகள். நல்லா இருக்கணும், நீர்கோடி வாழ்க, இன்புற்று வாழ்க. ஜெய ஜெகன்மாதா. இன்று நம்மளுடைய கர்மா டே, நம்மளுடைய அற்புதமான தமிழ் தை பொங்கல் மிக சிறப்பாக எல்லாரும் புதாகலமாக கொண்டாட்டமாக ரொம்ப சந்தோஷமா எல்லார் இல்லத்திலையும் ஆலயங்களையும் பொங்க வைத்து அந்த சூரிய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெரும் வழியாக இந்த பண்டிகையை, இந்த விழாவை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த அற்புதமான தை மாசம், மாசி மாசம், இந்த 2 மாசமே சரி. அன்பர்கள், நண்பர்கள், இன்று அற்புதமான தை மாசம். தை மாதத்துல முதல் நாள் நிற்கிறோம். தை மாசம் அப்படின்னா மகர ராசி அப்படின்னு பொருள். மாசி மாசம்னா கும்ப ராசி அப்படின்னு பொருள். சூரிய பகவான் 12 ராசி கட்டங்கள் அப்படி சுத்தி வர்றது தான் 12 மாசம் அப்படின்னு சொல்றோம். அதுல இன்னைக்கு சூரிய பகவான் மகர ராசியில சனியோடைய வீட்டுல முதல் நாள் வந்திருக்கிறார். இந்த மகர ராசியில, அதாவது தை மாசத்துல 30 நாளும், கும்ப ராசியில 30 நாளும், மாசி மாசத்துல 30 நாளும் நிற்பாரு. இந்த தை மாசம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில 30, மகர ராசியில 30 நாளும், மாசி மாசம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில 30 நாளும் நிற்கக்கூடிய இந்த 60 நாட்கள் இயற்கை தாயே நாம் செய்து வைத்திருக்கின்ற பாவ கர்மங்களிலிருந்து வெளியாவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு கொடுப்பாங்க. அதை சரியாக பயன்படுத்திக்க வேணும். அது யாராச்சும் ஒரு ஆள் சொல்லணும். நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா நாம் தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவ கர்மங்களிலிருந்து வெளியாவதற்கு இந்த தை மாசம், மாசி மாசத்தை விட்டா வேற ஒரு மாசம் கிடைப்பது துர்லபம். வேற எந்த மாசத்திலையும் இந்த அற்புதம் நடக்காது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நவகிரகங்கள்ல கர்ம காரகன்ற ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இருக்கு. எல்லா கிரகங்களும் கர்மத்தை தான் கொடுக்குது. ஆனா கர்ம காரகன் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆள் மட்டும்தான்.
கர்மகாரக அப்படின்ற ஒரு பேரை வந்து சனி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப இந்த மகர ராசியும் கும்பராசியும் தை மாசமும் மாசி மாசமும் சனி பகவானுடைய சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, 30 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு முறையில நமக்கு கிடைக்கும். 3ஆம் மாசத்துக்கு அப்புறம் தான் சனி பகவான் கும்பராசி தான் சொந்த வீட்டை விட்டு அவர் மீன ராசிக்கு போவாரு. அப்ப இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். உண்மையுமே கூட என் அன்புக்குரிய ஒரு பிள்ளை கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் நான் கேட்கும் போது அந்த பிள்ளைக்கு தானா அது அமையுது. சில பேருக்கு அது அமையும். நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை கொண்டு நாம் தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவம். அந்த பிள்ளை எடுக்காங்க லைன்ல கூட, வைஷ்ணு. ஆமா, சில விஷயங்கள்ல வந்து பர்சனல் விஷயங்களை என்கிட்ட பேசினாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படியே கருத்தா வந்து கவனிச்சுட்டு வரும்போது அழகா வந்து இந்த காலகட்டத்துல தான் செய்து வைத்திருக்கின்ற பாப கர்மத்தை எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுது. மகர ராசியிலும் கும்ப ராசியிலும் பிறந்த அன்பர்கள் நான் சொல்றேன், ரெடியா இருங்க. கிடைக்கின்ற வாய்ப்பு, இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். இந்த காலகட்டத்துல தான் வந்து நம் பாப கர்மத்தை மிகப்பெரிய அளவுல குறைக்க முடியும். மிகப்பெரிய அளவு, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, டன்னு கணக்குல பாப கர்மத்தை, அது டன்னு கணக்குல கூட பத்தாது. ஏன்னா அந்த பாவ கர்மமானது அத்தனை பெரியதாக இருக்கு. கொஞ்ச நெஞ்ச பாவ கர்மம் கிடையாது. அத்தனை நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா பாவ கர்மம் மட்டும்தான் இங்க பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, சத்தமா இருக்கா? ரொம்ப காடி சத்தம் ரொம்ப இருக்கா? 9 பேர் இருக்கீங்க, காடி சத்தம் ரொம்ப சத்தமா இருக்கா? ஓகே அன்பர்கள், கேட்டுக்கொண்டே இருக்க நண்பர்கள், 3 விஷயம் செய்யுங்க. 1வது ஹேஷ்டேக் கர்மா அப்படின்னு போடுங்க, கர்ம யாத்திரை அப்படின்னு போடுங்க, பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா இந்த 2 மாசம் 60 நாட்கள் 63 நாட்கள் தொடர்ந்து கர்மா பத்தி தான் நம்ம வந்து அப்படியே கர்மத்தோட தான் பயணம் பண்ண போறோம். அப்ப கர்ம ஹேஷ்டேக் கர்ம யாத்ரா இல்ல ஹேஷ்டேக் கர்மான்னு போட்டுட்டு 2வது ஹேஷ்டேக் உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய திருநாமத்தை எழுதுங்க. 3வது டேப் செய்து கொண்டே வாங்க. நீங்க டேப் பண்ண 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 அந்த பாப் பண்ணி வருகின்ற லவ் ஆனது அந்த எல்லாமல்ல லலிதா பாலத்திருப்பர சுந்தரி எல்லாருக்குள்ளையும் மூல ரூபணியாக இருக்கின்ற மூல கனலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குபையே சரணம், நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே நல்வாய், வாழை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. அந்த மூலக்கனல் எல்லாருக்குள்ளேயும் மூல சக்தியாக நமக்குள்ள இருக்கின்ற குட்டலி ரூபமாக இருக்கின்ற அந்த லலிதா பாலத்திருப்பர சுந்தரியானவளுடைய திருவடிக்கு போடுகின்ற புஷ்பமாக பாவம் பண்ணுங்க. அந்த லேஃப் வருது, அது லேஃப் இல்லை, அது புஷ்பமாக பாவம் பண்ணுங்க. எல்லாரும் அங்கங்க இருக்க பூவை பறிச்சுட்டு வந்து பூஜையா பண்ண முடியாது. ஆனா இப்படி வந்து இந்த ஆன்லைன் மூலியமா நம்ம பண்ணக்கூடிய இந்த சத்சங்கத்தின் மூலியமாக இந்த கர்ம தெளிவுக்காக இந்த கர்மத்தை பத்தி நீங்க முற்றிலும் புரிஞ்சாக வேண்டும். இந்த கர்மத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இந்த கர்ம இது இப்ப இந்த காலகட்டத்துல என்ன செய்தால் வந்து நம்ம வந்து இந்த கர்மத்துல வெளியாகலாம். நம்ம அதே சொன்னேன், அவம் பெரும் பிழையில் பேச தகுமோ, அத்தனை பெரிய பிழை செய்துட்டோம் நம்ம வாழ்க்கையில. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, ஜென்மமா செய்த பாவகர்மம், ஜென்மமா நாம் செய்த பாவகர்மம். என்ன பாவகர்மம், என்ன பிழை, அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டோம்? ஒன்னும் பெருசா நிறைய பேருக்குல இல்ல, 4 பேர்கிட்ட செய்த பிழையானது. அது சாதாரண பிழை இல்லையா, அவம் பெரும் பிழை. கடலை விட, பூமியை விட, உலகத்தை விட, இந்த கேலக்சியை விட ரொம்ப பெரிய பிழையானது நம்ம செய்திருக்கிறோம். என்னங்க நாங்க அப்படி பிழை செய்தோம்? கெட்டவெல்லாம் நல்லா வாழ்றான். அடிக்கடிக்கு ஒரு கேள்வி கேட்கிறோம், கெட்டவெல்லாம் நல்லா இருக்கிறான், நான் என்ன அப்படி பெருசா செஞ்சிட்டேன்? 13 பேர் இருக்கீங்க. நான் சொல்றேன், இது நான் சொன்னதில்ல, முருகப்பெருமான் அகத்தியர் மூலியமாக மனித குலத்துக்கு கொடுத்த லலிதா நவரத்ன மாலையில காப்புக்கு அப்புறம் முதல் பாடல்ல சொல்றாரு, கற்றும் தெளியார் காடி கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவம் பெற்றும் தெளியார் நிலை எண்ணில் அவம் பெரும் பிழையின் பேசத்தகுமோ. அவம் பெரும் பிழை, அத்தனை பெரிய பிழைய செய்துட்டு
நான் இதை புண்ணியம் பண்ணேன், நான் அதை பண்ணினேன், நான் இந்த கோயிலை கட்டி கொடுத்தேன், நான் அத்தனை ஆசிரமத்துக்கு அனாதை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறனால என்ன பிரயோஜனம்? அவம்பெரும் பிழையின் பேசத்தகுமோ? பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, பத்தாது. அப்படி என்ன பாவம் பெரும் பிழை செய்துட்டோம் நாங்க? அதை முத சொல்லுங்க. ரொம்ப பேருக்கு செய்யல, 4 பேருக்கு செய்த பிழை. அதுவும் எத்தனை ஜென்மமா? அந்த பிழையை 7 ஜென்மத்துக்குள்ள நம்ம சரி செய்யல அப்படின்னா அந்த பாவ கர்மமானது சாபமாக மாறிடும். சாபம்ன்றது ஒரு லாக்கு. முதல் லாக்கு விழுந்துடும் கர்மால. சாபம்ன்றது ஒரு லாக்கு. அந்த சாபம் பெற்ற இடத்துல இருந்துதான் லாக்கை கழட்ட முடியும். அதுக்கு கழட்டுறதுக்கே மனித பிறவி கோடி பிறவி எடுக்கணும். ஒரு பிறவி பிறந்துட்டே வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், வெறுப்பு, வறுமை, மரணம், எத்தனை விஷயம். அத்தனையும் பார்த்துட்டு நம்ம மனசை தாங்கிட்டு அப்புறம் பார்த்தா காரி துப்புவாங்க, மூஞ்சிலேயே உமிழுவாங்க. அதுக்கப்புறம் வந்துச்சே உங்களை மாதிரி யாரும் முடியாது, நான் தப்பா பேசிட்டேன்னு புகழ்வாங்க. திருப்பி புகழ்ந்துவாங்க, காரி மூஞ்சில துப்புவாங்க. இங்க புகழ்வரங்களும் பிரச்சனை கிடையாது. நமக்கு துரோகம், துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், வேதனை, இத நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறவங்களும் பிரச்சனை கிடையாது. திருவள்ளுவன் ரொம்ப அழகா சொல்றாரு, இன்பமும் துன்பமும் பிற தர வாரா. பிறரால நமக்கு இன்பமும் வரல, பிறர்னால நமக்கு துன்பமும் வராது, வரவும் முடியாது. நாம் செய்த பாபகர்மம் தான். அதுலயும் 4 விதமான 4 பேருகிட்ட அந்த பாவ கர்மம் அவம்பெரும் பிழையை செய்திருக்கிறோம். சின்ன பிள்ளை கிடையாது, டிராப் ஆஃப் ரெயின் கிடையாது, ஒரு துளி கிடையாது. அவம்பெரும் பிழை அத்தனை பெரிய பிழைய செய்திருக்கிறோம். ஆனா என்னங்க முதல்ல இருந்து பிழை சொல்லியிருக்காங்க, முதல் என்னன்னு சொல்லுங்க. அவம்பெரும் பிழைன்னு அகத்தியர் மூலியமாக முருகப்பெருமான் மனித குலத்துக்கு கொடுத்த லலிதா நவரத்ன மாலையில சொல்லப்பட்டது. அவம்பெரும் பிழையின் பேசத்தகுமோ? பேசத்தகுமோ? அவம்பெரும் பிழை என்னது? அவம்பெரும் பிழைனா பெற்ற எடுத்த தாய் இடத்துல, பெற்ற எடுத்த தந்தை இடத்துல, அறிவை வளர்க்கிறதுக்கு கொடுத்த அறிவு குரு இடத்துல, நம்ம இந்த கர்மத்தை முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாமல்ல அந்த இறைவன் ஆண்டவன் கடவுள் இடத்துல, இந்த 4 பேர் இடத்துல நாம் ஆணவத்தையும் சுயநலத்தையும் காட்டக்கூடாது, காட்டவே காட்டக்கூடாது. தாய் தந்தை இடத்துல போயிட்டு நம்மளுடைய பண்டாயன், நம்ம என்ன படிச்சோம், நமக்கு என்ன அளவுக்கு புத்திசாலி இருக்கு, நமக்கு என்ன எவ்வளவு பெரிய அறிவாளித்தனம் இருக்கு, நான் எவ்வளவு டெக்னிக்கா எல்லாத்தையும் செய்வேன், இந்த புத்திசாலித்தனத்தையும் பண்டாயனை காட்டுற இடம் அங்க கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றது கிடையாது, எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொண்டது அறிவே கிடையாது. என்ன யோசிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, கொஞ்சமாச்சும் யோசிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்க ரொம்ப போர்டு, நம்ம ரொம்ப பாண்டாயில. அவங்கக்கிட்ட போயிட்டு நமக்கு பண்டாயான் படிச்சது, பணம், இதெல்லாம் காட்டக்கூடிய இடம் தாய் தந்தை இல்ல. தாய் தந்தை குரு இறைவன், இந்த 4 இடத்துல மட்டுமாச்சும் தன் ஆணவத்தையும் சுயநலத்தையும் காட்டக்கூடாது. அப்படி காட்டினா அதுதான் அவம்பெரும் பிழை. அந்த பிழை செய்யும் போது பாவ கர்மமானது, பாவ பதிவானது உருவாகும். அந்த பாவ பதிவானது 7 பிறவிக்குள்ள அது சரி கட்டலனா அதுவே சாபமாக மாறினோம். அப்படிப்பட்ட சாபத்துல எத்தனை சாபமானது நமக்கு தொத்தி கொண்டு இருக்கின்றதோ தெரியல. அந்த பாப கர்மத்தை எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்கு கடவுள் ஒரு வருஷத்துல 12 மாசத்துல 365 நாட்கள்ல நமக்கு 60 நாட்கள் சாலிட்டா கொடுக்கிறாரு. ஆனா நான் 63ன்னு போட்டுக்குவேன். எப்பயுமே 3 நாள் உடம்பு மனசு என்னோட அறிவெல்லாம் ரெடி பண்ணிக்குவேன் இதை பேசுறதுக்கு, இதை பத்தி சொல்றதுக்கு. அப்ப மொத்தம் 63 நாள். இந்த 63 நாள் சூரிய பகவான் மகர ராசியில சனியோட வீட்டுல இருக்கக்கூடிய 30 நாட்கள், சூரிய பகவான் கும்ப ராசியில இருக்கக்கூடிய 30 நாட்கள்ல நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கொஞ்சம் தந்திரமாக, புத்திசாலித்தனமாக இந்த அவம்பெரும் பிழையே நாம் செய்த பாவ கர்மங்களை எல்லாத்தையும்
நாம் செய்த பாவ கர்மத்தை எல்லாத்தையும் இந்த 60 நாட்கள்ல போக்க முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எப்படி முடியும்? முடியும். இந்த 60 நாட்கள் இன்னிலிருந்து 30 நாள் தை மாசம், 30 நாள் மாசி மாசம், இந்த 60 நாட்கள் உங்கள் ஆணவத்தையும் சுயநலத்தையும் அப்பா அம்மா குரு இறைவன் மட்டும் இல்ல யார்கிட்டையும் காட்டக்கூடாது. யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி வெளிப்படுத்தாம இருந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செய்து வைத்திருக்கின்ற பாவ கர்மத்தை எல்லாத்தையும் எதிர்நோக்கிறதுக்கு தேவையான புண்ணியமானது உண்டாகும். அது மட்டும் இல்லை, இந்த மனிதன் துன்பப்படுறதுக்கு ஒரே காரணம் இந்த கர்மா மட்டும்தான். கர்மா அப்படின்னா என்னன்னு நான் ஒரு வீடியோ செஞ்சு போட்டிருக்கேன். கர்மா அப்படின்னா செயல், உடலால செய்யக்கூடிய செயல், மனதால் எண்ணக்கூடிய ஒரு எண்ணம். இதை நீங்க எந்த ஒரு விஷயம் நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைச்சாலும் அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள், இப்பிறவி இல்லாட்டி எப்பிறவியாச்சும் இந்த உடம்பு கட்டாயம் செய்யும். ஏன்னா அது கர்ம பதிவுல இருக்கு. ஒரு மெமரி, ஒரு போன்ல ஓவரா மெமரி ஸ்டாக் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? போன் ஹேங் ஆயிரும். அதுபோல ஒரு மனிதன் இடத்துல அதிகமான கர்மா சேர்ந்தா அவனும் ஹேங் ஆயிரும். சில பேர் ஹேங் ஆவாங்க, சில பேர் ஹேங்கிங் பண்ணிக்குவாங்க. நடக்குதுல? அப்ப இந்த கர்மத்தை சரி பண்றதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்மானா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரு கர்ம வகுப்பாவே நடக்கும். அப்ப இந்த 60 நாட்களுக்கு நீங்க தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாம கூட உங்களுடைய சுயநலத்தையும் ஆணவத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. உங்க சுயநலத்தையும் ஆணவத்தையும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னா நீங்க அந்த சுயநலமும் ஆணவம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இத மனதை கண்டறியாம, மனதை புரிந்து கொள்ளாம இந்த காரியம் செய்யும் ஆணவத்தையும் சுயநலத்தையும் நான் காட்டாம இருப்பேன்றது சும்மானான பேச்சு. ஆனா இந்த சப்ஜெக்ட் நம்ம கர்மா சப்ஜெக்ட் பேசுறதுனால கர்மத்தை முழுசா புரிஞ்சுக்கிறோம். நான் சொன்னல, கர்மா அப்படின்னா செயல். அந்த செயலானது 2 விதமா இருக்கு. உடலால செய்யக்கூடிய செயலானது நல்ல செயலோ கெட்ட செயலோ பதிவாகும். மனதால நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு நல்லதோ கெட்டதோ, நல்லதா இருந்தாலும் அது கர்மமா பதிவாகும், கெட்டதா இருந்தாலும் அது பதிவு. அதனாலதான் சொல்லுவாங்க மனதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு. சரி, அப்ப கர்மா அப்படின்னாக்கா புண்ணிய நல்ல கர்மா அப்படின்னாக்கா உடலாலையும் மனதாலும் செய்யக்கூடியது. அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இந்த கர்மமானது இன்னும் கொஞ்சம் விரைவா நீங்க பேசணும்னாக்கா பாவ கர்மம் புண்ணிய கர்மம்னு 2 பிரிச்சுக்கலாம். பாவ கர்மம் என்ன செய்யும்? உடலுக்கு நோய், மனதுக்கு வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, பிரிவு, இது எல்லாமே பாவகர்மம். இதை நம்மள அனுபவிக்கிறோம்ல. இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு தானே இறைவனை கும்பிடுறோம். அப்படி வந்துருச்சுன்னா இறைவா இறைவா இறைவனை தேடி ஓடுறோம். இது எல்லாம் பாவகர்மம். புண்ணிய கர்மம் என்ன செய்யும்? உடம்புக்கு சுகம், மனசுக்கு சந்தோஷம். கண்ணால பார்க்கறது, மூக்கால நுகருது, நாக்கால ருசிக்கிறது, காதால கேட்கறது, தொடு உணர்வு, இதெல்லாம் சுகம், பிளெஷர். பிளெஷர் வேற, ஹாப்பினஸ் வேற. சுகம் என்று சொல்லக்கூடிய பிளெஷர் வேற, சந்தோஷம் சொல்லக்கூடிய ஹாப்பினஸ் வேற. இது 2 ஒண்ணு கிடையாது. இது 2 ஒரே இடத்துல நடக்கல. சுகம், பிளெஷர் பிசிக்கல் பாடியில நடக்கும். ஒரு மனுஷனுடைய பிளெஷர் 2 மட்டும்தான் ரொம்ப மாசானது. ஒன்னு நாக்குக்கு ருசியா சாப்பிட்ற சுகம், இன்னொன்னு செக்ஷுவல் டிசைர். இந்த 2 சுகத்துக்கு மட்டும்தான் இந்த உடம்பு எப்பயுமே தேடும், அலையும். அது ஹேபிட்டா மாத்திக்கிட்டு அது திருப்பி வேணும் திருப்பி வேணும்னு அல்லூல் படுவோம். இதுக்கு பேர் ஹாப்பினஸ் கிடையாது. இதுக்கு பேர் சுகம். இது சுகம். இந்த சுகத்தை நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு சந்தோஷம்,
நாக்குக்கு ருசியா சாப்பிட்றது தான் எனக்கு சந்தோஷம், நாக்குக்கு ருசியா சாப்பிட்றது தான் சந்தோஷம், காம சுகத்துல செக்ஷுவல்ல இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு எனக்கு அழகான விஷயத்த பார்க்கறது சந்தோஷம், நல்லா கேட்கறது சந்தோஷம், நல்ல வாசம், நாக்குக்கு ருசி, பேசுறது, தொட்டு உணர்வது, இதுதான் இது எல்லாமே சுகம். இந்த சுகத்துக்கு சுகம் கண்டு போச்சு அப்படின்னாக்கா இந்த சுகமானது உணவோ செக்ஷுவலோ இந்த கண்ணு மூக்கு வாயு காது தொடு உணர்வோ இதுவால எந்த ஒரு சுகம் எந்த ஒரு பிளஷர் ஆனது நீங்க அதுக்கு மயங்கி போய் அடிமை ஆயிட்டீங்கன்னா அதுதான் சந்தோஷம்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு கூத்தாடிட்டு இருக்கும். உனக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, நாக்கு இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு. ஆனா சுகம் என்பது ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படி போயிடும், கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மனசு ஒண்ணு இருக்கு. இந்த மனசுல நீங்க அனுபவிக்கக்கூடியது சந்தோஷம், புண்ணிய கர்மம். சந்தோஷம் என்னது எப்ப வரும்? நீங்க மனசுல நினைச்சது நடந்துட்டா சந்தோஷம். நீங்க மனசுல நினைச்சதை விட அதிகமா நடந்துட்டாக்கா பெரிய சந்தோஷம். அப்ப புண்ணிய கர்மம் என்ன செய்யணும்? உடம்புக்கு சுகம் கொடுக்கும், மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், புண்ணிய கர்மத்தை கண்டு மயங்காதீங்க. அதை யூஸ் பண்ணீங்களா, ஓகே சந்தோஷம், உடம்புக்கு சுகம் கிடைச்சிச்சா, ஜெகன்மாதா அர்ப்பணம், சிவா அர்ப்பணம், பிள்ளையார் அர்ப்பணம், சிவன் அர்ப்பணம், முருகன் அர்ப்பணம், அர்ப்பணம் பண்ணி முருகா இறைவா உனக்கே அர்ப்பணம். மனசுல நடந்ததை நினைச்சிட்டு மனசுல நினைச்சதை விட கூடையே நடந்துருச்சு, இறைவா ஒன்னால நடந்துச்சு, உனக்கே அது அர்ப்பணம். அடுத்தது பாவகர்மம் சொல்லியிருந்தேன். அப்ப பாவகர்மம் வரும்போது அதை கண்டு பயப்படக்கூடாது, புண்ணிய கர்மம் வரும்போது அதை கண்டு மயங்கக்கூடாது. அப்ப 2 விதமான கர்மா இருக்கு, சரியா? அன்பர்கள் 60 நாளைக்கு நம்ம தொடர்ந்து இந்த கர்ம யாத்திரை கர்மா கிளாஸ் ஆனது தொடர்ந்து நடைபெறும். அன்பர்கள் இது ஒரு தடவை கேட்டுட்டா உங்களுக்கு புரிய போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். அன்பர்கள் யாரெல்லாம் இந்த கர்மா வகுப்புல 60 நாட்கள் தொடர்ந்து ஓடும், இந்த கர்மா வகுப்புல பதிவு பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன செய்வேன்னா, நான் பேசின அந்த டாக் எல்லாத்தையும் உங்களுக்கு இமெயில்ல அனுப்பி விடுவேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நமக்குன்னு YOUTUBE VKS நீங்க புலனம் பண்ணுங்கம்மா. அம்மாவா ஐயா வந்துடலையே, எது ஆணு எது பெண்ணுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேது. பார்க்க பெண்ணா இருக்காங்க, பார்த்தாக்கா திடீர்னு பார்த்தா ஆணுன்றாங்க, பார்க்க ஆண் மாதிரி இருக்காங்க, கேட்டா பெண்ணுன்றாங்க, ஒன்றும் புரிய மாட்டேது. சரி அன்பர்கள் பதிவு பண்ணிக்கோங்க. யாரு சரி தாயே சும்மா சொன்னம்மா, எதுவும் நினைக்க வேண்டாம். உங்க பேர் என்ன? VKS அம்மா. நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு புலனம் பண்ணுங்க, எனக்கு புலனம் பண்ணுங்க, ஒன்றும் இல்லை, சரியாயிரும், கவலைப்படாதீங்க. இந்த தை பொங்கல்னு சொல்றேன், நல்லா இருப்பீங்க, நீடோடி வாழ்வீங்க. யார் இன்னும் பதிவு பண்ணாம இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாரும் கட்டாயம் பதிவு பண்ணிக்கங்க. நான் இந்த வீடியோ நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும், இந்த கர்மா 60 நாட்களுக்கு நான் பேசக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் நான் என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கு, அது யூடியூப்னு சொல்லாம தெரியல, சொல்லாமா யூடியூப்னு தெரியலையே, அது எதை ஹேங் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியலையே. சரி, என்னுடைய YOUTUBE அதில் நான் அப்லோட் பண்ணுவேன். மாணவ திருமா யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்கு, அதில் நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு நான் தனியாக உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன். ஓகேயா? அது எல்லாரும் போய் பார்க்க முடியாது. யார் குருதட்சணை தானம் பண்ணியிருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும், இந்த கர்மா வகுப்பு கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவவர்களுக்கு மட்டும் நான் அந்த இது கொடுத்துருவேன். நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா நீங்க மட்டும் அந்த வீடியோ பார்க்குற மாதிரி நான் செட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க தாராளமா போயிட்டு அதை போய் தட்டி நீங்க பார்த்து படிச்சுக்கலாம், சரியா? அடுத்து ஒவ்வொரு ஃப்ரைடே சாட்டர்டே இந்த கர்ம யாத்திரையில இந்த வர வெள்ளி சனி ஞாயிறு முதல் கர்ம யாத்திரையானது கேம்பிங் நம்ம பொருளீஸ்ல கங்கார்ல செய்யறோம். ஒரு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் அங்கேயே தங்கி காலையில சூரியோதயம், சூரிய உச்சி, சூரிய அஸ்தமனத்துல வாழை பூசையானது நடைபெறும். காலையில வாழை பூசை, சித்தர்கள் பூஜைத்தை அந்த பின்னாடி தெரியுறா பார்த்தீங்களா, சின்ன குழந்தை, அவர் தான் மூலக்கணல். வாழை பூசை, அவதான் வாழை திருப்புர சுந்தரி, பாலா திருப்புர சுந்தரி. அவருக்கு பூஜை செய்த பிறகு 9 வீட்டுக்கு போய் நான் பிக்ஷை வாங்க போவேன். அந்த 9 வீட்டுல போயிட்டு வீட்டு முன்னுக்கு உள்ளுக்கு போக மாட்டேன், வீட்டு வாசலே நின்று நீங்க 2 குத்த வேலைக்கு ஒரு காமாட்சி வேலைக்கு வாசல்
2 குத்து விளக்கு, ஒரு காமாட்சி விளக்கு வாசல், உள் வாசல்ல கேட்டுக்குள்ள வந்து நீங்க வச்சிட வேண்டாம். நான் வந்துட்டு தரித்திரத்தை போக்கி செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய கனகதார ஸ்தோத்திரமானது படிச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த பிக்ஷ பாத்திரத்துல நீங்க தானம் பண்ணலாம். தானம் பண்ண பிறகு நான் வந்து திருப்பி நான் எங்க தங்கி இருக்கனோ அந்த இடத்துக்கு போயிடுவேன். கோயிலையோ ஆசிரமமோ தெரியல, அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப எல்லா மாநிலத்திலையும் பொர்லீஸ், கெடா, பினிங், பேரா, பஹாங், ஸ்லாங்கோ எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி தான். ஸோ அன்பர்கள், நீங்க வந்து நைட்டில் வந்து நம்ம வந்து கர்மா வகுப்பு எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விட்டுருவேன். இரவுல அந்த 3 நாளைக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, எப்படி வந்து கவசம் பண்ணணும், இந்த கர்மா கிட்ட இருந்து நீங்க கரெக்டா டீல் பண்ணி போறதுக்கு நீங்க அத்தனை விஷயம் நீங்க லேர்ன் பண்ணணும். ஸ்கூல் பாடம் மாதிரி தான் இதுவும். ஆனா இது வந்து புரிஞ்சு செயல்படுது. படிச்சுக்கிட்டு மனனம் பண்ணிக்கிட்டு வேலை செய்யறது இல்லை. ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க. இது வந்து மனப்பாடம் பண்றதுனால 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. இது வந்து புரிதல்ல இருந்து நீங்க செய்யணும், புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சா மட்டும்தான் நீங்க அதை வந்து சிறப்பா செய்ய முடியும். சரியா? அப்ப இந்த கர்மத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுதும் உடலுக்கு ஆரோக்கியம், மனசுக்கு சந்தோஷம், உங்களுக்குள்ள இருக்கிற சத்தியத்தின் வழி நிம்மதியா வாழலாம். இந்த கர்மத்தை பத்தி புரியலன்னாக்கா உடலுக்கு நோய், வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, நோய், மரணம் இதெல்லாம் பார்த்து நொந்து போய் வேதனைப்பட்டு துயரப்பட்டு அப்படியே வந்து முன்னுக்கு போறதா, பின்னாடி போறதா, லெப்ட்ல போறதா, ரைட்ல போறதான்னு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு நம்மளுடைய ஆயுள் காலத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கா ஒரு டைம் வரும், 80 வயசாயிரும், செத்து போயிடும், முடிஞ்சு போச்சு. துன்பப்பட்டோம், நோயால பாதிக்கப்பட்டோம், மனசால நொந்து போனோம், நிம்மதி இல்லாம செத்து போவோம். இது தேவையா? அப்படிதான் வந்து நம்ம வாழ போறோம் அப்படின்னா வேதனையாலையும் துன்பத்தாலையும் நோயாலையும் வறுமையாலையும் பிரிவாலையும் சந்தோஷம் இல்லாத நிலையிலையும் நம்ம வாழணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம். எப்போதும் நீங்க கண்டதே கோலம் கொண்டதே காட்சின்னு வாழ வேண்டிதான். இல்ல என் வாழ்க்கையை நான் தான் வாழணும், என் வாழ்க்கைய நான் தான் வாழணும். உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்கன்னா 3 விஷயம் இருக்கணும். 1வது ஆரோக்கியமா இருக்கணும், ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றீங்களான்னு. 2வது சந்தோஷமா இருக்கணும். அப்படி சந்தோஷம் இல்லாட்டியும் வேதனை வரும்போது அதை தாங்கக்கூடிய வலிமையானது இருக்கணும். ஓகேம்மா? ஓகேம்மா. 3வது நிம்மதியா வாழணும். எத்தனை துன்பம் வந்தாலும் எப்படிங்க நிம்மதியா வாழ்றது? துன்பம் வந்தா முடியும். நம்ம அதை பயிற்சி பண்ணல. கால் வலிச்சா உட்காரணும்னு தெரியுது, நடந்து போனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணணும்னு தெரியுது, தாக எடுத்தா தண்ணி குடிக்கணும்னு தெரியுது, பசி எடுத்தா சாப்பிடணும்னு தெரியுது, சப்பாத்தி கழட்டி வச்ச எடுத்து வந்து ஓரமா வைக்கணும் தெரியுது. இதெல்லாம் ஏன் தெரியுதுன்னா பழக்கத்தின் காரணத்தினால்தான். அதே போல நம்ம இங்க பூமியில செம்மையா வாழ்றதுக்கு ஒரு அறிவு இருக்கு. அது பழக்கத்திலிருந்து மட்டும் வராது, அது சொந்த பகுத்தறிவிலிருந்து வரும். அதை திருமந்திரத்துல திருமூல சித்தர் ரொம்ப அழகா சொல்றாரு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு தேவை. அந்த அறிவை கொண்டு நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேடு இல்லை, நோய் இல்லை, மனதுல வேதனை இல்லை, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்துல வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ மாட்டீங்க, நிம்மதியா வாழ்வீங்க. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். கர்மத்தை பத்தி தெரியாம, தன் மனதை பத்தி தெரியாம, தன்னுடைய உயிரை பத்தி தெரியாம, தன் உடம்ப பத்தி தெரியல, தன் மனசை பத்தி தெரியல, தனக்குள்ள இயங்கின்ற கர்மா பத்தி தெரியல, ஒன்னும் தெரியல அப்படின்னா தானே கெடுகின்றான். யாரும் நம்மளை கெடுக்க வேண்டாம், நம்மளே கெடுத்துக்கிறோம்னு அர்த்தம். தன்னை அறியும் அறிவை அறிந்த பெண். சரி, இப்ப வந்து நான் வந்து என் உடம்பு ஆரோக்கியமா, என் மனசு சந்தோஷமா, எனக்குள்ள இருக்கிற சத்தியத்தின் வழி நான் நிம்மதியா வாழணும். அதுக்கு என்ன செய்யணும்? தன்னை அறியும் அறிவை, நம்மளை பத்தி புரிஞ்சிக்கக்கூடிய அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. பார்க்கிற அறிவு கிடையாது, முழுகிற அறிவு கிடையாது. இந்த 5 புலன்களுக்கு ஒரு அறிவு இருக்கு, அதை தாண்டி ஒரு அறிவு இருக்கு, அதுதான் பகுத்தறிவு. அதை விட இன்னொரு அறிவு இருக்கு, பேரறிவு. அதை விட ஒரு படி மேல போகும் போது
ஞானம்னு சொல்லுவாங்க, சத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த அறிவை கொண்டு நீங்க தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், அதை அறிந்த பின்ன தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. வெளியே எதுக்காகவே ஓட மாட்டீங்க, உங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு எல்லாம் வல்ல இறைவன் வந்து எனக்கு துணையா எனக்குள்ளேயே இருக்கிறான்ற அந்த உணர்வு வந்துடும் என்று திருமூலர் சித்தர் சொன்ன ஒரு பெரும் வாக்கியம் இது. அதற்கு முதல் படியாக இங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க இந்த கர்மத்தை புரிந்துக்க வேண்டும். 12 மாசத்துலயும் இந்த இயற்கை தாயானவள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புரியறதுக்கு வழி காட்டுவா. ஆனா என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய பழக்க தோஷம், பழக்கம் அப்படின்னாக்கா ஹேபிட்ஸா ஆகுனது, தோஷம் அப்படின்னாக்கா பாய்சனா மாறிடுச்சு. நம்மளுடைய ஏதோ தேவையில்லாத ஹேபிட்ஸ் நமக்கு பாய்சனா இருக்கு. தேவையில்லாத நம்ம வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை விட்டு போட்டு உடலுக்கு நோய்க்கு வர்றதுக்கு எல்லா வேலையும் செய்யறோம். 20 வயசுல கிட்னி பிரச்சனை. ஒருத்தன் கேட்கிறாங்க, பிறந்த குழந்தைக்கு கேன் யூ கைட் மீ? கேன்னம்மா அப்கோர்ஸ். இந்த கர்ம யாத்திரையில நான் முழுசா கர்மாவை பத்தி பல ரகசியங்கள் உங்களுக்கு என் பெற்ற இன்பம் பெருக வையகம் 18 சித்தர்களும் அஷ்டமா முனிவர்களும் சப்த ரிஷிகளும் நான் என் குருமார்கள் இடத்துல வந்து என்ன கர்மத்தை பத்தி கத்துக்கிட்டோம், என் கர்மயோக குரு ஸ்ரீ சாய்நாதன் இடத்துல என்ன கத்துக்கிட்டோம், அத்தனையும் உங்களுக்கு நான் தருகின்றேன், எடுத்துக்கங்க, நல்லா இருங்க, ஓகேவா, நல்லா இருங்க. அதே நேரத்துல அந்த பற்றி படிக்கும் போது கண்டிப்பா குரு தட்சணை கொடுத்துதான் படிக்கணும். அதுக்குன்னு குரு தட்சணை இருக்கு. நீங்க வந்து இந்த வீடியோ நான் பேசக்கூடிய அத்தனை விஷயமும் நான் வீடியோவா செய்து நான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து நான் போட்டுருவேன். இல்லை அப்படின்னாக்கா கூகுள் என்ன சொல்லுவாங்க, இமெயில் மூலியமா நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். உங்களுடைய கூகுள் டிரைவ்ல வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இது ஒரே தடவை கேட்டா புரிய போறது கிடையாது. ஆனா இந்த 60 நாட்களுக்கு நீங்க ஒரு புக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 63 நாட்கள் இந்த கர்ம யாத்திரையில இன்னைக்கு 4வது நாள், தை மாசம் முதல் நாள்ல இருக்கிறோம். த கர்மா ஃபர்ஸ்ட் டே. ஒவ்வொரு வாரத்திலையும் இந்த வாரத்துல வேற வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கர்ம யாத்திரை கேம்பிங் எங்க நடக்குதுன்னா, பெர்லிஸ்ல கங்கார்ல ஒரு கோயில் இல்ல ஒரு ஆசிரமம், அங்க இருக்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து அங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து தங்கி ஒவ்வொரு வீட்லயும் போய் பிக்ஷை வாங்குவோம். ஒரு நாளைக்கு காலையில ஒரு வாழை பூசை. இவதான் வாழை திருப்பர சுந்தரி. இவ எங்க இருக்கிறாளோ நமக்குள்ள வந்து லலிதா நவரத்ன மாலையில சொல்லுவாங்க, மூலக்கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம், மூலக்கணலே. அந்த மூலக்கணல் நமக்குள்ள எங்க இருக்கின்றதோ அங்கதான் மனம் இருக்கின்றது. நம்ம மூலக்கணல் எங்க இருக்கின்றதோ அங்கதான் கர்மா இருக்கின்றது. மனம் எங்க இருக்கின்றதோ அங்கதான் கர்மா இருக்கு. கர்மா எங்க இருக்கின்றதோ அங்கதான் மனம் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த கர்மாவும் மனமும் மூலக்கணல்ல இருக்கு. மூலக்கணல் எங்க இருக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க குண்டலில இருக்குங்க அப்படின்னு, மூலாதார சக்கரம். சரி, மூலாதார சக்கரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, கரெக்டா நம்ம டாய்லெட் போறதுக்கு ஒரு அப்படி யூரின் போறதுக்கு கொஞ்சம் அப்படி மேல அந்த இடத்துல இருக்குன்னு. மனுஷனை பொழந்து திறந்து பார்த்தா அங்க ஒன்றும் இருக்காது. வெறும் செதை, நரம்பு, கொழுப்பு, ரத்தம், அந்த மனுஷனோட இடுப்பு பக்கத்தோட எலும்பு அதுதான் இருக்கும். அங்க வந்து மூலாதார சக்கரம்லாம் பார்க்க முடியாது, எதுவும் இருக்காது. வெறும் கசைவு தான் இருக்கும், மலம் தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது. அப்ப அங்கதானே இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரகசியம் எல்லாமே இந்த கர்மத்தோடைய கர்மா கிளாஸ்ல எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க தெய்வீக சக்தி எங்க இருக்கு, உங்களுக்குள்ள வந்து அந்த கர்மா எந்த இடத்துல இருக்கு, இன்க்ளூடிங் வந்து உங்கள் மனது எங்க இருக்குன்னு வரைக்கும் இந்த வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா அன்பர்கள், ஒவ்வொரு மாநிலமா நான் போயிட்டு அந்த வெள்ளி, சனி, ஞாயிறுல 3 காலத்துக்கு சூரிய உதயம், சூரிய உச்சி, சூரிய அஸ்தமனத்துல வாழை பூசை நடக்கும். காலை வாழை பூசை முடிஞ்சிட்டானே 9 வீட்டுக்கு நானே போய், வீட்டுக்குள்ள போக மாட்டேன், வீட்டு வெளியே நின்று பிக்ஷை வாங்கிட்டு தரித்திரத்தை போக்கி செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய கனகதார ஸ்தோத்திரம் ஜபம் பண்ணி பிக்ஷை வாங்கிட்டு வந்துடுவோம். எந்த இடத்துல 3 நாள் நான் கேம்பிங் பண்றேனோ பொர்லிஸ் ஏரியால, நீங்க எல்லாரும் அந்த வட்டாரத்தில் இருக்கிற அன்பர்கள் அங்க வந்து, அதாவது குருதட்சணை போட்டவர்கள், பதிவு பண்ண மாணவர்கள் மட்டும் அங்க வந்து கவசம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ப்ரொடெக்ஷன், திசை கவசம், உடல் கவசம், தடைக்கட்டு கவசம்.
சரியா? இந்த 3 விதமான கவசத்தையும் நீங்க டைரக்டா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நைட்டு அந்த கவசத்துக்கு அடிப்படையான உள்ள விஷயங்கள் என்னதுன்னு நான் சொல்ல. Do you help to activate third eyes? பயிற்சி இருக்கு ஐயா. ஆனா அதுக்குள்ள தகுதி உடையவர்களுக்கு தான் அதை செய்ய முடியும். அதுக்குள்ள பயிற்சி உங்களால எடுக்க முடியும் அப்படின்னா பயிற்சி பண்ண முடியும். தேர்ட் ஐ ஓபன் பண்ணி இப்ப என்ன பண்ண போறீங்க? தேர்ட் ஐ ஓபன் பண்ணி என்ன பண்ண போறீங்க ஜெகதீஷ் ஐயா? அதை ஓபன் பண்ணி என்ன பண்றது? சரி, அது பிறகு பேசுவோம். நீங்க புலனம் பண்ணுங்க அன்பர்கள். சோ அன்பர்கள், ஒவ்வொரு வெள்ளி சனிக்கிழமை, இந்த வார வெள்ளி சனிக்கிழமை பொருளீஸ்ல கர்ம யாத்திரை கேம்பி, அப்புறம் பினிங்ல, நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கெடால, அதுக்கப்புறம் பினிங்ல, எவ்ரி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒரு மாநிலமா சொல்றேன். பொருளீஸ்ல ஃபர்ஸ்ட், அப்புறம் கெடால, அடுத்தது பினிங்ல, அடுத்தது பேரால, அடுத்தது பஹாங்ல, அதுக்கு அடுத்து கடைசியா ஸ்லாங்கூர்ல. ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறும் கேம்பிங் நடத்தும். எந்தெந்த ஸ்டேட்ல நடத்தணும் நீங்க பக்கத்துல இருந்தா நேரடியா வந்துருங்க. ஒரு கிளாஸ்க்காச்சும் நேரடியா வந்தீங்கன்னாக்கா நல்லது. இல்ல 3 கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயம் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் நடத்தும் போது நீங்க இன்னும் நிறைய விஷயம் நம்ம பக்கத்திலேயே உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு இது சொல்லணும், இதுக்கு எது சொல்லணும்னு, யாருக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். இன்னும் ஈஸியா பை பிசிக்கலாவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இது எப்படி செய்யுங்க, இது இந்த மாதிரி செய்யுங்க, இது இந்த மாதிரி செய்யணும், இது எப்படின்னு. ஓகே, அதுல கவசம் என்று சொல்லக்கூடிய ப்ரொடெக்ஷன். ஒரு வீடு இருந்தா சுத்தி செவல் இருக்கும், ப்ரொடெக்ஷன். அந்த வீட்டுக்குள்ள மின் வாசல் பின் வாசல் கூட்டி இருக்கும், உடல் கட்டு கவசம். சுத்தி வீட்டை சுத்தி செவல் எழுப்பிருந்தா அது திசை கட்டு. I am currently giving a numerology service to my client. I want to enhance it. Numerology service my client. I want to. Okay. Numerology service. Okay. Good ஐயா. கரெக்ட். நீங்க இந்த மாதிரி ஜோதிடம் பேஸ்டு அல்லது நியூமராலஜின்னு சொல்றதை விட என்ன கேட்டீங்க ஐயா ஜெகதீஷன் ஐயா, மை சஜஷன், நீங்க பக்தியை நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நியூமராலஜிலாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் பாய்க்க முடியாது. ஆனா நீங்க ஜோதிடம் வானசாஸ்திரம் கத்துக்கிட்டீங்கன்னாக்கா பேசிக் கத்துக்குங்க, ரொம்ப ஈஸி தான். ஜாதகம் ஜோதிடம் சொல்றது ரொம்ப கஷ்டமே கிடையாது. இட்ஸ் வெரி வெரி ஈஸி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஆனா அதுல ஆழ்ந்து போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். சில பேர் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் இருந்தாங்கன்னா வேலை வெட்டியை விட்டு போட்டு இதுலயே ஊறி கடத்திக்கிட்டு இருப்போம். ஏன்னா நான் தேடுறது வேற விஷயம். ஓகேயா, என்னுடைய தேடல் வேற. அப்ப உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னாக்க தாராளமா வாங்க. பக்தியை ப்ராப்பரா கத்துக்கிட்டு மைண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதோட சேர்த்து இந்த ஜோதிடத்தையும் நீங்க பேசிக் ஜோதிடத்தை நீங்க லேர்ன் பண்ணிக்கங்க. லேர்ன் பண்ணிக்கிட்டு இதையும் நியூமராலஜியோட சேர்த்துக்குங்க. ஜாதகம் வான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரானமி சயின்ஸ் தான் த பெஸ்ட். நீங்க மற்றவங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்றது சந்தோஷமா செய்யுங்க, நல்லா செய்யுங்க. நானே சொல்லி கொடுக்குறேன், சந்தோஷமா செய்யுங்க. ஆனா இதை பத்தி நீங்க இந்த நியூமராலஜி பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னா இந்த கர்மா டீச்சிங் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க முடிஞ்ச பதிவு பண்ணிக்கோங்க, பதிவு பண்ணி கத்துக்குங்க. ஐ ஹேவ் அ பேசிக் நாலேஜ் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி. வெரி குட். ஓகே, சந்தோஷம். நீங்க வாங்க ஐயா, நீங்க வாங்க. நம்ம நீங்க புலனம் பண்ணுங்க ஜெகதீஷ், நீங்க புலனம் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஷன் செய்ய. எனக்கு அப்பதான் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு மனதையும் வானசாஸ்திரத்தையும் எந்த அளவுக்கு புலமை பெற்றிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். அப்ப தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தெரியும், ஓகே ரைட், நீங்க இந்த லெவல்ல இருக்கீங்க, அப்பனா உங்களுக்கு இது சொல்லி கொடுத்தாலே போதுமானது. சரிங்களா ஐயா? ஸோ சந்தோஷம். நம்ம பிறகு பேசுவோம். நம்ம திருப்பி நான் இந்த விஷயத்துக்கு வரேன். ஓகே அன்பர்கள், அப்ப ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கும் போதும் இந்த கவசம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எல்லாரும் கத்துக்கணும். இந்த 60 நாட்கள், தை மாசம் 30 நாள், மாசி மாசம் 30 நாள், மொத்தம் 60 நாட்கள் வாய்ப்பு. நாம் செய்து வைத்திருக்கின்ற அத்தனை பாவ கர்மத்தையும் சரி கட்டுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதை பற்றி தான் நான் தொடர்ந்து பேச போறேன். அன்பர்கள், பதிவு பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு மட்டும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு இமெயில் மூலியமாவோ இல்ல நம்ம மாணவ தர்மத்தோடைய YOUTUBE அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேனல் இருக்கு, அதுல நான் அப்லோட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க மட்டும் தனியா போய் தட்டி படிச்சுக்கலாம், கேட்டுக்கலாம். என்னென்ன பாயிண்ட் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். சரியா? நம்ம சொன்னது போல இந்த கர்மமானது செயல்னு சொன்ன, இந்த கர்மமானது
மனதாலையும் உடலாலையும் உருவாகுதுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம இந்த கர்மமானது பாவ கர்மம் புண்ணிய கர்மத்தையும் சொல்லிட்டேன். அடுத்தது இந்த பாவ கர்மத்துக்குன்னு ஒரு வேறு இருக்கும்ல, இந்த பாவ கர்மத்துக்குன்னு ஒரு வேறு இருக்கும்ல, அந்த வேறு எப்படி உருவானுச்சு? அந்த கர்மம் வேறமானது. ஏன்னா ஏன் நம்ம பிறவி எடுக்கிறோம்? கர்மா பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருக்குறள் கூட எழுதி வச்சிருக்கேன், இருங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார் தார். இது கர்மத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு குறள். இது கர்மா பத்தி பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார். நம்ம நடுக்கடல்ல பிறந்துட்டு திசை தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு ஒரு கட்டம் வந்தானே அங்கேயே செத்து போயிட்டு திருப்பி நடுக்கடல்லே பிறந்துக்கிட்டு பாதை தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு, அப்ப இப்ப நடுக்கடல்ல பிறந்தாக்க இதுக்கு ஒரே வழி என்னன்னா எதிர் நீச்சல் அடிக்கணும். நீந்துவார் நீந்தார். சில பேருங்க எதிர் நீச்சல் போட்டு கரை தேடி போவாங்க, அதுக்கு நீந்த திறனும். சில பேர் நீந்தவே மாட்டாங்க, அப்படியே மிதந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு. இறைவனடி சேரார் தார். அப்ப நம்ம சித்தர்கள் அறிவோட உச்ச நிலையை தொட்டுவங்க. அறிவே இல்லாதவர்கள் சொன்னா சரியா இருக்குமா? நல்லா கேளுங்க. ஒரு புத்திசாலித்தனத்தை கொண்டு பணம் சம்பாதிக்கலாம், ஒரு புத்திசாலித்தனத்தை கொண்டு ஒரு வேலையை நல்லபடியா செய்யலாம். புத்திசாலித்தனத்தை கொண்டு உங்களால கர்மத்தை வெல்ல முடியாது. புத்திசாலித்தனமா நீங்க இறைவனை வணங்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு பேரு பக்தி இல்லை, அதுக்கு பேரு தந்திரவாதின்னு அர்த்தம். மாந்திரிகவாதி தந்திரவாதின்னு ஒண்ணு இருக்கு, தாந்திரிகம்னு சொல்லுவாங்க. உங்க புத்தியை கொண்டு நீங்க இறைவனை வணங்கினா உங்களுக்கு பேர் பக்திமான் கிடையாது, தாந்திரிகவாதின்னு சொல்லுவாங்க, தந்திரவாதின்னு சொல்லுவாங்க, தாந்திரிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரத்தை கொண்டு நான் இறைவனை வணங்குறேன் அப்படின்னாக்கா அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி நான் காரியத்தை, எனக்கு சுயநல காரியத்தை, ஆணவத்தை காரியத்தை முடிக்கணும்னா அவங்க பேர் மாந்திரிகவாதி. இந்த தாந்திரத்தையும் மந்திரத்தையும் சேர்த்து, தந்திரத்தையும் மந்திரத்தை சேர்த்து எந்திரம் மந்திரம் தந்தடி எந்திரத்தை சேர்க்கிற மாதிரி ஆயிடும். ஆனா அங்க பக்தி வளருமா, மனித நேயம் வளருமான? சத்தியமா வளராது. இந்த பக்தியில ரெண்டு விதமான பக்தி கோட்பாடு. அப்ப அது பக்தி இல்லை, அதையும் பக்தி தான். இப்ப தாந்திரிகமா இறைவனை தந்திரமா இறைவனை நான் வணங்குறேன், புத்திசாலித்தனமா வணங்குறேன் அப்படின்னாக்கா பகவான் ராமகிருஷ்ணன் ஒரு கதை அழகா சொல்லுவாரு. இறைவனை வணங்குறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு பூனை விதம், இன்னொன்னு குரங்கு விதம். குரங்கு என்ன செய்யுமா? அம்மா குரங்கு ஒரு கிளையில இன்னொரு கிளை தாண்டுமா. அப்படி தாண்டும் போது அம்மாவை கெட்டியா அந்த குட்டி குரங்கு பிடிச்சிருக்குமா. அப்படி அந்த கொலை தாண்டும் போது அந்த அம்மாவை பிடிச்சிருக்கிற அந்த குரங்கு விட்டுருச்சுனாக்கா அந்த அம்மா குரங்கு திரும்பி கூட பார்க்காதான், இது நம்ம இனத்துல சேர்ந்தது கிடையாதுன்னு போட்டுட்டு பேசாம போயிடும். அதுவே பூனையா இருந்துச்சுன்னா அந்த பூனை என்ன செய்யணும்னா குட்டி போட்டதுல அம்மா பூனை அந்த பூனையை கவ்விக்கிட்டு எங்க போனாலும் எடுத்துட்டு போகும். ஏன்னா அந்த குட்டி பூனைக்கு பயம் அம்மா மியாவும் மியாவும் மியாவும், பசி எடுத்தா மியாவும் மியாவும் மியாவும், ஒரு சத்தம் கேட்டா மியாவும் மியாவும் மியாவும், எதுக்கு எடுத்தாலும் அம்மா 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 அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப புத்திசாலித்தனமா நான் இறைவனை வணங்குறதுன்றது நீங்க இறைவனை புரிஞ்சுக்கிறது, நீங்க இறைவனை குரங்கு மாதிரி புடிச்சுக்கிறது. ஒரு கால் நேரம் சரியில்லாம விட்டீங்க வச்சுக்கங்களா, அந்த இறைவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீ தான் ரொம்ப புத்திசாலியாச்சே, யூ கேன் பாஞ்சா பாண்டாய், தேரி வா நான் போறேன்ட்டு போயிடுவேன். ஆனா பூனை மாதிரி உள்ள பக்தி இருக்குல்ல, அந்த பக்தி என்ன செய்யணும்னாக்கா, அம்மா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் படிப்பறியல, எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா, எனக்கு ஒண்ணுமே வரலம்மா, எனக்கு எதுவுமே தெரியலம்மா, கர்மம்னா என்னன்னு தெரியல, புத்தி நீ ஒண்ணுமே தெரியலம்மா, இறைவா எனக்கு ஒண்ணுமே தெரியல, இறைவா என்னை ஆட்கொண்டு என்னை காப்பாத்து, முருகா என்னை காப்பாத்து, பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்து, எனக்கு கொஞ்சம் செல்வம் கொடு, எனக்கு ஆரோக்கியம் கொடு, எனக்கு நிம்மதி கொடு பிள்ளையாரப்பா, சிவபெருமானே என்னை என்னை வழி நடத்து, நான் எப்படி சரியான பாதையில போறேன்னா தெரியல,
எனக்கு கொஞ்சம் வழிகாட்டு, எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியல, நான் வேலைக்கு புது வேலைக்கு போறேன், நான் வேலை போறேன், சரியான வேலையா, அது சரியா வருமா, நீ எனக்கு வழிகாட்டு, நீ காட்டு நான் போறேன், நீ சொல்லு நான் செய்யறேன். எதுக்கு தொட்டதுக்கு தொடாதுக்கு எல்லாத்துக்கும் இறைவா 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 அம்மா அம்மா அம்மான்னு. அந்த பூனை வேற வழி இல்லாம எப்படி அந்த பூனைக்குட்டியை கவ்விக்கிட்டு எங்க போனாலும் பத்திரப்படுத்தி பாதுகாக்குதோ, அது போல ப்ராப்பரான பக்தி செய்ய தெரிந்தவ உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களை அப்படியே பற்றி கொண்டு பூனை போல உங்களை எப்போதும் பாதுகாக்கிறதுக்கு எங்க போனாலும் இறைவனோடு தூக்கிட்டு போயிடுவாரு. நீங்க முடிவு பண்ணுங்க, புத்திசாலித்தனமா இறைவனை வணங்க போறீங்களா, இல்ல அன்பு கொண்டு தாய் அன்போடு நீங்க இறைவனை வணங்க போறீங்களா? ஏன்னா நான் இது 2 விதமான பக்தியும் நான் பயிற்சி பண்ணி பார்த்திருக்கேன். புத்தியை கண்டு நான் பயிற்சி பண்ணி அதோடைய விளைவு என்னன்னு நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். அவ்வளவு பெரிய வேதம். அப்ப தயவு செய்து அன்பர்கள், இந்த கர்மமானத பக்தி இல்லாம இந்த கர்மத்தை ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப பக்தியோடு மனித நேயத்தோடு ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. அப்ப ரொம்ப பணிவோடு பக்தி இருந்தா மட்டும்தான் அந்த ஹம்பிள்னஸ் வரும், ஹியூமனிட்டி இருக்கும், ஒரு பணிவு இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், ஒரு சொல்லுல ஒரு கழிவு இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த பக்தி இல்லைனாக்கா ஒரு மாதிரி கரண்டு முரடாவே இருப்பாங்க. அதனால பக்தியோடு நீங்க இந்த கர்ம யோகத்தை கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதனாலதான் மனமானது எங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமோ உங்களுக்கு இந்த கர்ம வகுப்புல சொல்லி கொடுக்கப்படும். அன்பர்கள், யாரு இன்னும் பதிவு பண்ணலையோ உடனடியாக எப்படி பதிவு பண்ணிருதுன்னா, என்னுடைய தொலைபேசி எண்ணு பயோ டிக்டாக்ல இருக்கு, அதில் போய் எடுத்துட்டு மாஸ்டர் சித்து அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு புலனம் வழியாக உங்க பெயர் உங்க நெகிரி அனுப்பிட்டு ஒரு ஆடியோ அனுப்புங்க. மாஸ்டர் வி வாண்ட் டு ஜாயின் கர்மா கிளாஸ் அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு இரவுல மட்டும் கூகுள் மீட்ல கவசம் எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் தனியா சொல்லி கொடுப்பேன். சரியா? கர்மா கிளாஸ்னு ஒன்று இருக்கு. அந்த கர்மா கிளாஸ்ல கவசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 60 நாட்களுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா இன்னைக்கே நீங்க ஆரம்பிச்சிருங்க, லேட் பண்ண வேண்டாம். நன்றே செய்ய, அது இன்றே செய்ய, அது இப்போது செய். அது போல இந்த பதிவு செய்து வரக்கூடியவங்க கர்மா கிளாஸுக்கு நான் உடனடியாக இன்னைக்கே வகுப்பு ஆரம்பிச்சிருவேன். அந்த பதிவு பண்ணவர்களுக்கு நான் பேசுகிற வீடியோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி நான் YOUTUBE சேனலில் அது பேரை சொன்னாக்கா நம்மளோட லைஃப் கொஞ்சம் பிரேக் ஆகும், அதனால நான் சொல்லலை. ஸோ அதை நான் அப்லோட் பண்ணி வைப்பேன். நீங்கள் மட்டும் போய் பார்க்குற மாதிரி அசஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அன்பர்கள், நண்பர்கள், இத்தோட நான் முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்காகவும் லலிதா நவரத்ன மாலை படிக்கிறேன். இதுல மெஜாரிட்டி விஷயத்த சேர்த்து வச்சிருக்காங்க. என்னமோ பிரச்சனை ஆயிடுச்சு, என்னடா ஏக்கோனை காணாமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நவரத்ன மாலை படிக்கிறது சொன்னானே, பாலா திறந்து விட்டா பொழுக்கு. இது ஒரு விளையாட்டு பிள்ளை, இவ எங்கேயும் இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு, உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆணும் பெண்ணும் எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருப்பார். அந்த வாழை திருப்புர சுந்தரி, அந்த வாழை திருப்புர மறைமுகமா நிறைய இடத்துல பிள்ளையாரப்பா, அரச மரத்து கீழே போங்க, பிள்ளை யாரப்பா, பிள்ளையாரப்பான்னு பிள்ளையார கும்பிடுவோம். போயிட்டு பிள்ளையார் தானே கும்பிடுறோம், அதுவே சீக்ரெட் தான். நம்ம போயிட்டு பிள்ளையார கும்பிடணும்னு சொல்லி வச்சாங்க. தமிழ்ல இருக்கிறது எல்லாமே சத்தியத்தை சொல்லும். பிள்ளை யாரு இஸ் a question. அப்பா பிள்ளை யாரப்பா, பிள்ளை யாரப்பா, அம்பள பையனா சின்ன பையனை போயிட்டு பையனும், இந்த பையன் யாரப்பான்னு தானே வைக்கணும் பிள்ளையாருக்கு.
பிள்ளையாரப்பான்ற வார்த்தையை வைத்து பிள்ளையாரப்பனை போய் வணங்குங்க, அப்புறம் எல்லா காரியமும் நல்லதா நடக்கணும் மறைமுகமா சொல்லி வைத்து அதுக்கப்புறம் எல்லாரும் பிள்ளையார போயிட்டு வணங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார என்ன செய்யறாரு, அரச மரத்தை சுத்தி வாங்க, ஆத்து ஓரத்துல தான் பிள்ளையாரா வைப்பாங்க. அரசு தண்ணி ஆத்துல இருந்து எடுத்து 108 குடம் ஊத்தி சுத்தி பிள்ளையாருக்கு ஊத்துங்கலாம் சொல்லி வச்சாரு. பிள்ளை யாரு அப்பா, அந்த குவெஸ்டனுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? அந்த பிள்ளை யாரு அப்பா, பிள்ளை யாருன்ற குவெஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னாக்கா வேற யாரும் அந்த பிள்ளை உங்க மண்ணுக்கு தெரியுதா பாத்தீங்களா? இந்த வாழை திருப்புர சுந்தரி. எல்லாருக்குள்ளையும் மனதாக ஹிருதயோ பாலா அப்படின்னு சம்ஸ்கிருத்ல சொல்லுவாங்க. வாழை திருப்புர சுந்தரனே சித்தர்கள் வணங்காத தெய்வமே கிடையாது, சித்தர்கள் அவளை பத்தி புகழ்ந்து பாடாத தெய்வமே கிடையாது. அத்தனை பேரு பாடியிருக்காங்க. பாருங்க, தோர்ந்தியிலே நடுப்பந்தியிலே திட சிந்தையிலே முந்தியுன்றனுடன் உந்தியில் விஷ்ணுவும் தாமிரு பாரிதை உண்மையாய் பாரடி வாழை பெண்ணே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா வரக்கூடிய காலத்துல நான் இந்த பாட்டுல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எதுக்கு அப்படின்னா நம்ம இறைவனை வணங்குற வழியாக நீங்க உங்களை தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி போற மாதிரியில நமக்கு ஈகோ வந்துடும். சரியா? சரி, இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்காகவும் இன்று நம்மளுடைய தை பொங்கல், அது மட்டும் இல்ல நம்மளுடைய பாவ கருமங்களை போக்குறதுக்கு இறைவனே வழிகாட்டிய முதல் நாள். மிஸ் பண்ணிடாதீங்க, சான்ஸை விட்டுறாதீங்க, எல்லாரும் யூஸ் பண்ணிக்கங்க. உங்க கர்மத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க கர்மம் எங்க வேலை செய்யுது, உங்க மனம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த 60 நாட்கள் இந்த கர்ம பயணத்துல என்னோடு தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு வர்றவங்க சில பேர் ஆன்லைன் மூலம் வணக்கம் மாஸ்டர், ஹாப்பி பொங்கல் டு யூ. ஓய், ஹாப்பி பொங்கல் டு யூ டு அம்மா. அம்மாவா ஐயாவான்னு தெரியல, யாரும் தெரியலையே. ஐ லவ் யூ டு, குட் லக் ஐயா. ஐயாவா அம்மாவும் தெரியல, வாட் எவர். இந்த கர்ம யாத்திரையில இந்த ஆன்லைன் வழிமா என்னை தொடர்ந்து வரக்கூடிய அன்பர்களும் சரி, அல்லது நான் கர்ம யாத்திரை போகும்போது வெள்ளி சனி ஞாயிறுல போகக்கூடிய அன்பர்கள், இன்னும் முக்கியமான விஷயம், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த குரு தட்சணை, நீங்க கொடுக்கக்கூடிய இந்த கர்மா கிளாஸுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னன்னாக்கா இங்க நிறைய பேர் மனது நோயால நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரே மருந்து இறைவனுடைய நாம கீர்த்தனை, பஜனை தான். இந்த ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு கணக்குல நம்ம ஒவ்வொரு ஆலயங்களுக்கு போய் இந்த கர்ம யாத்திரை ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. கர்ம யாத்திரையிலே வெள்ளி சனி ஞாயிறு கரெக்டா பிரார்த்தனை பஜனைலாம் நடக்கும். நீங்க ஆன்லைன்ல பார்க்கலாம். ஒவ்வொரு கோயிலுக்கு என்னோட டாக்டர் துபான் கமிலா இல்மு வந்திருக்காங்க. அவங்களும் இணைந்து அந்த குழந்தைகள் எல்லாம், நம்ம ஆசிரம குழந்தைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு கெட்ட விஷயங்கள் போறதுக்கு முன்னாடி நல்ல நல்ல கீர்த்தனைகள், மந்திரங்கள், பாமாலைகள், மாலா மந்திரங்கள் அந்த குழந்தைகளுக்குள்ள படிச்சுன்னா, காஞ்சி பரிவார் ஒண்ணு சொல்லுவாரு, காமம் பூரத்துக்கு முன்னாடி, கெட்ட கெட்ட ஆசைகள் பூரத்துக்கு முன்னாடி காயத்ரி மந்திரம் பூதுன நல்ல நல்ல விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு போட்டுருணும். கெட்டதெல்லாம் பூந்து மனநோயாளியா ஆகி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரே மருந்து இறைவனுடைய திருநாமம் தான். அதனாலதான் நான் ஊர் ஊரா கோயில்களுக்கு போகும்போது மோசம் இருக்கும், எந்த காசும் நம்ம வாங்க மாட்டோம். நீங்க என்ன கொடுக்குறீங்க சில கோயில் வசதி உள்ள கோயில், பணம் பொருளாதாரம் இருக்குன்னா அவங்களுக்கு சார்ஜஸ் இதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. சில கோயில்ல கோயிலுக்கே வருமானம் இருக்கிறது இல்லை. வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் மோகனாங்கி, வணக்கம் வணக்கம். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் காசு வாங்க மாட்டோம். அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அது கொடுக்கறது தான். இந்த கருமாரி டைம்ல கருமாரிகளை மட்டும்தான் கீர்த்தனைகளை வாங்கிட்டு இருப்போம். அதுவும் எனக்கு இனிமேல அதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நினைப்பட வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம காசு வாங்கிட்டு கீர்த்தனைக்கு போறதுக்குள்ள நோக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய வேலை இது மட்டும்தான். ஜோதிடம், மந்திர சாஸ்திரம், மருத்துவம், இந்த ஆராய்ச்சி, சித்தர்கள், எனக்கு என் மனதை நான் புரிஞ்சுக்கணும், என் உடம்பை நான் புரிஞ்சுக்கணும், எனக்குள்ள இருக்கிற சத்தியம், என்னுடைய ஆத்ம தத்துவம், இதுல ஆத்மபோதம், இதுதான் எனக்கு வேண்டும். அப்ப இது வேண்டும்னா இதை பத்தி சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க, அதை படிக்க வேண்டும், அது புரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் புரிஞ்சுக்கும் போது நான் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். இங்க யாரும் அடிமையா வாழக்கூடாது. உடல்ல சுதந்திரமா வாழணும்னா உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கணும். மனதுல சுதந்திரமா வாழணும்னா மனதை கண்டுபிடிச்சு அதை சந்தோஷமா வச்சுக்கணும். சத்தியத்தை கடைப்பிடிப்பதனால் நிம்மதி கிட்டும். இவ்வளவுதான் வேண்டாம்.
நான் என்ன நன்மையை அடையறனோ அது நீங்களும் அடையணும். நான் என்ன புண்ணியத்தை அடையணுமோ அது நீங்களும் அடையணும். திருமூல சித்தர் சொன்னது, என் பெற்ற இன்பம் பிறகை வையம். நமக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அந்த நன்மை பிறருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த எண்ணம் இருந்தாலே போதும், நமக்கு பாசிட்டிவிட்டியான ஒரு தன்னு வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினைக்கிறோம், நமக்கு மட்டும் நல்லதே நடக்க வேண்டியது. எப்ப அப்படி நினைச்சிட்டோமோ நம்ம ஒழுங்கா நல்லது நினைக்கலன்னு அர்த்தம். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நன்மையும் தீங்க நல்லதும் கெட்டதும் பிறரால நமக்கு வராதப்பான்னு சொல்லிட்டாரு. மற்றவங்கனால இல்ல, அப்ப நம்ம மட்டும்தான் காரணம். அதை புரிஞ்சுக்கக்கூடிய அறிவானது நமக்கு இன்னும் வளரவில்லை. அதுக்கு அடிப்படையாக நீங்க இந்த கர்மத்தை பத்தி தெரிஞ்சு, அட்லீஸ்ட் இந்த கர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் தெரியாம செய்த பாவ கர்மத்துல இருந்து நீங்க வெளியே இருப்பீங்க. நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்ற வரைக்கும் நீங்களாவே வாழுங்க, உங்க வாழ்க்கையை நீங்களே வாழுங்க, சுதந்திரமா வாழுங்க. அவ்வளவுதான் விஷயம். எனக்கு அதுதான் வேணும். உங்கள் இடத்துல இருந்து எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய குருதட்சணை வைத்து எனக்கு அது போதும், நான் அதை வச்சு நிறைய இடத்துக்குள்ள போயிட்டு இறைவனுடைய திருநாமத்தை ஊர் பூரா போயிட்டு மைக்கு போட்டு பாடிட்டு வந்துடுவேன். ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஏதோ ரெண்டல் எடுத்து தான் வரும். ஏதோ அந்த காடியோட ரெண்டல் மனுஷன், நல்ல மனுஷக்கார விலை குறைச்சி எனக்கு கொடுக்காரு. இருந்தாலும் காசு தான். எண்ணெய் ஊத்துறதுக்கு காசு, அப்புறம் டோலுக்கு காசு, அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நம்ம கீர்த்தனை செய்தா அங்க வரக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுக்கணும், அதுக்கும் காசு. ஆனா காசு தான் எல்லாம் சொல்லி, இது ஒரு சிஸ்டம், அவ்வளவுதான் விஷயம். நான் காசை ஒரு டிஷ்யூ பேப்பரை எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, எடுக்கிறோம், துடைக்கிறோம், தூக்கி போட்டுருவோம், யூஸ் ஆகுதுல்ல. அதே மாதிரிதான் எண்ணெய் ஊத்த தேவைப்படுது, தாடி ரெண்டலுக்கே தேவைப்படுது, பசிச்சா சாப்பிடுறதுக்கு. ஏன்னா வயிறு கிழிஞ்சு வெளியே தொங்குற அளவுக்கு இது கிடைக்குது. பணத்தை வச்சுக்கிட்டு, பாஸ் யூ ஆர் ஒரிஜின் ஃப்ரம் இந்தியா ரைட்? நாட் இல்லையா, இல்ல ஐம் ஃப்ரம் மலேசியா, ஐம் ஃப்ரம் மலேசியா, நான் மலேசியன் தான். இது பேசினா ஊருக்காரன் மட்டும்தான் பேசணுமா? நம்ம நாட்டிலையும் நிறைய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் இருக்கிறாங்க. ஏன் கவலைப்படுறீங்க? ஐம் மலேசியன் தான் பிரதர். அப்ப இப்போது லலிதா நவரத்ன மாலை ஷார்ட்டா படிச்சிடுறேன். அன்பர்கள் எல்லாரும் யார் இன்னும் கர்ம யாத்திரை பதிவு பண்ணலையோ உடனடியாக பதிவு பண்ணுங்க. இந்த முதல் கர்ம யாத்திரை கேம்பிங் பர்லீஸ்ல கங்கார்ல நடக்குது. 20 பேர் இருக்கீங்க. நீங்க யாராச்சும் பர்லீஸ்ல இருந்தீங்கன்னா, இல்ல உங்க நண்பரோ சொந்தக்காரங்களோ யாராச்சும் இருந்தாங்கன்னா தயவு செய்து இதை தொடர்பு கொள்ளுங்க. இது மூலியமா பயிற்சி பண்ண சொல்லுங்க. சொல்றது உங்க வேலை. உங்களுக்கு எனக்கு என்ன என் குருமார்கள் மூலியமா எனக்கு கிடைச்சிச்சோ நான் அதை பாஸ் பண்றேன். ஏன்னா 10,000 வருஷமா நான் யூரோ இருக்க போறேன். நான் ஏன் அறிவை வளர்க்கறதுக்கு அந்த ட்ரைனிங் காசை பிராக்டிஸ் சித்தர்கள் கொடுத்த அந்த எழுத்து மூலியமாக, சித்தர்கள் கொடுத்த பாட்டின் மூலியமாக, ஏதோ தன்னை அறியும் அறிவை அப்படின்ற வார்த்தையா கொடுத்துட்டாருல. அந்த வார்த்தையை படிக்கும் போது என் அறிவு கொண்டு சிந்திக்கும் போது என் அறிவு வளர்க்க முடியுதுல. அதுல வானசாஸ்திரம் புரியும், ஜோதிடம் புரியும், மந்திர சாஸ்திரம் புரியும், மருத்துவம் புரியும். மருத்துவம் புரிஞ்சிச்சுனாக்க யாராச்சும் நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல, இந்த நேரத்துல இந்த சரியான மந்திரத்தை சொல்லி இந்த மருந்தை கொடுத்தாக்கா, இந்த கர்ம யாத்திரையில நீங்க வெறும் கர்மாவை மட்டும் தெரிஞ்சுக்க போறது இல்ல, நிறைய மூலிகையை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. என்ன மாதிரி உணவு முறைகளை பத்தி நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. ஜோதிட வானசாஸ்திரத்தை பத்தி கொஞ்சம் தொட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இங்க நிறைய பேர் மாந்திரிகத்தினால ஏமாந்து போயிட்டு இருக்கிற, எது மாந்திரிகம்னு தெரியறதில்ல, எது மாந்திரிகம் அப்படின்னு தெரியல. இந்த கர்மா மற்றும் ஜோதிடம், கர்மா மற்றும் சித்த மருத்துவம், கர்மா மற்றும் மருத்துவம், ஓகேவா, மந்திரம், கர்மா மற்றும் மந்திரம், அதோடு சேர்த்து கர்மாவும் பக்தியும் சொல்லிட்டு கலந்து உங்களுக்கு இது கிடைக்கும். சரியா? சரி அன்பர்கள் எல்லாரும் டேப் செய்து கொண்டுட்டே வாங்க. சரி இப்போது லலிதா நவரத்ன மாலை படிச்சுட்டு நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஜபத்துக்கு அப்புறம் லைஃப் பண்ணினதுக்கு அப்புறம் நான் கூகுள் மீட்டுக்கு போயிடுவேன். கூகுள் மீட்ல யாரெல்லாம் கர்ம பதிவு பண்ணியிருக்கீங்களோ, கர்மா கிளாஸ்க்கு பதிவு பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கூகுள் மீட் கொடுத்துருவேன். நீங்க மட்டும் தனியா கூகுள் மீட்ல கவசம் பண்றது, திசை கவசம், உடல் கட்டு கவசம், தடை கட்டு கவசம். சரியா? இந்த கவசமும் ரொம்ப முக்கியமானது.
சரியா? நீங்க எந்த சித்தர் பாட்டு எடுத்தீங்க, இந்த லலிதா நவரத்ன மாலை பாடுங்க, காப்பு தான். ஆக்கும் தொழில் ஐந்தர நாட்ட நலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரி வாழ், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கருணாயக வாரன். காப்பு முருகப்பெருமானே படித்த இந்த லலிதா நவரத்ன மாலைக்கு அவரே காப்பு போட்டிருக்காருன்னா, நம்ம வாழக்கூடிய நம்ம உடலுக்கு சுத்தி காப்பு இருக்கக்கூடாது. திசை காப்பு, திசை கவசம், உடல் கட்டு கவசம், தடை கட்டு கவசம். இதுல தடை கட்டு கவசம் தான் உண்மையே நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, தடை கட்டு கவசம் மற்றவங்களுடைய சுயநலமும் மற்றவங்களுடைய ஆணவமும் அந்த தாழ்வு மனப்பான்மையும் அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும், அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நம்மளை தாக்கணும், நம்மளை முடக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணமானது நம்மளை தாக்காம ஒரு அம்பு மாதிரி நம்மளை நோக்கி வரும்போது அந்த அம்பை குடிச்சு இப்படி திருப்பி விடுற மாதிரி திருப்பி அந்த எண்ணம் அவங்களுக்கே போயிடும். அந்த கர்மா கூட நமக்கு வராது. ஏன்னா அவங்க எண்ணம் கிடையாது, என் எண்ணத்தை நான் பத்திரமா பாதுகாத்துக்கிறேன். இந்த காப்பு இல்லை அப்படின்னா, இந்த கர்மா சப்ஜெக்ட்ல இன்னொரு விஷயம் சொல்றேன், மற்றவங்களுடைய எண்ணமானது உங்களை பாதிக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிட்டு இந்த கர்மா, இந்த லலிதா நவரத்ன மாலை படிக்கிறேன். மற்றவங்க கையால வாங்கி சாப்பிட்றீங்க, கர்மா. மற்றவங்க கையால தண்ணி வாங்கி குடிக்கிறீங்க, அவங்களுடைய எண்ணமானது அந்த தண்ணியில இருக்கும், கர்மா. கடையில போய் உட்காந்து சாப்பிட்றீங்க, அந்த சமைக்கிறவன் எப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவனான்னு தெரியாது, கர்மா. ஏன் நிறைய பேர் சைவமா இருந்தா கூட இதுக்கு ஆதாரம் வேதத்ரி மகரிஷி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர். இந்த சித்தர்கள் மார்க்கத்துல வந்தவர். இந்த கலியுகத்துல இப்ப இந்த 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவரு சொன்ன ஒரு வார்த்தை, அவருக்கு வயிற்றுல ஒரு கட்டி, அவருக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க. அப்ப அவருடைய மாணவர்கள்லாம் கேட்கறாங்க, சாமி நீங்க தான் வேதாத்ரி மகரிஷியாச்சே, நீங்க கர்மத்தெல்லாம் இது பண்ணுவீங்களே, அப்ப ஏன் நீங்க சைவமா தான் இருக்கீங்க, நீங்க யோகா செய்யறீங்க, நீங்க சைவமா இருக்கீங்க, யோகா செய்யறீங்க, சைவமா இருக்கீங்க, அப்பயே உங்களுக்கு நோய் வந்துச்சு, ஏன் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, ரைட்டு தான், நான் யோகா செய்யறேன், நான் சைவம் தான் சாப்பிட்றேன், ஆனா நானேவா சமைச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டாரு. கிடையாது. பிறர் சமைச்சு கொடுக்கும் போது அந்த சமைச்சு கொடுக்கக்கூடியவங்களுடைய எண்ணம் ரொம்ப 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 பெருசு, ரொம்ப 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 பெரிய தாக்கமானது. அது ரொம்ப பெரிய தாக்கம், அது சின்ன தாக்கம் கிடையாது. அப்ப இந்த ரெஸ்டாரண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த சமைக்கிறவங்க எப்படி சமைப்பாங்க பாத்திருக்கீங்களா? கத்திக்கிட்டு, என்னடா இது பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு, என்னடா வச்சுட்டியா போயிட்டியான்னு கத்திக்கிட்டு, கோவப்பட்டுக்கிட்டு, வெறுப்புல குழந்தை பிள்ளைங்களை விட்டுட்டு அந்த வேதனையில சமைச்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிடக்கூடிய நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம என்ன ஆகும்? அதே வேதனை, அதே துயரம், அதே துன்பத்துக்கு தான் ஆளாகும். அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்க கப்பல கொடுக்கிற தண்ணி, அவங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடு. அதனாலதான் நான் எல்லாருக்கிட்டையும் நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டேன், எல்லாத்துக்கும் தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டேன். எனக்குன்னு என் பேக்ல நம்ம ஆசிரம பிள்ளைங்க எனக்குன்னு ஆசிரமத்துல தட்டும் மங்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கர்ம யாத்திரை போகும்போது சம்டைம் அந்த தட்டு கூட, அந்த மங்கு கூட, டம்ளர் கூட பிறருடைய மங்கு இருக்கக்கூடாது. இந்த கர்மாவோட பாதிப்பு இருக்கக்கூடாது, என்ன பாதிப்பு மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாதுக்காகத்தான் இந்த வீட்டுல தென்னை ஒன்று கட்டினாங்க வீட்டு வாசல்ல. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து வெளியிருந்து வர்றவங்களுக்கு தனியா ஒரு டம்ளர் கட்டி வச்சாங்க, தனியா ஒரு தட்டு வச்சாங்க, இதுல சாப்பிடுங்க, இதுல இது பண்ணுங்க. ஆனா அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, அது ஒரு கௌரவ பிரச்சனையாச்சு. நாங்க உசத்தி நீங்க கீழே உள்ளவங்க மாதிரி காட்டுற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. அது அதுக்காக ஒன்றது கிடையாது, அது நல்ல எண்ணம். அதாவது பிறருடைய வீட்டுக்கு வரக்கூடிய, மற்றவங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடியவங்களை இறைவனா பாவிக்கணும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அதிதி தேவு பாபா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அவங்கள கவனிக்கணும், அவங்களை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும், இறைவனாக பாவிச்சு அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும், இறைவனாக பாவிச்சு. ஆனா காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, டம்ளர் தனியா, தட்டு தனியா, அவங்க உட்காந்து பேசுறதுக்கு தனியா இது வச்சது. அவங்க கீழே உள்ளவங்களும் நம்ம மேல உள்ளவங்களாம், அதெல்லாம் இந்த வெள்ளைக்கார கிறுக்கு பையனுங்க உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் உருவாகின விஷயம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அது தப்பும் கிடையாது.
எண்ணமானது பாதிக்காம இருக்கிறதுக்காக மற்றவங்களுடைய எண்ணமானது வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டோடைய குடும்பத்தோடைய சுபிக்ஷத்தை கெடுத்துடக்கூடாதுக்காகத்தான் வந்து உருவாக்குனது. அதுதான் அதோடைய நோக்கம். தவிர்த்து யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது. அவங்க கர்மா நிலையில அவங்க வந்து சிறந்தவங்க தான். புல்லு ரோடு கூட்டுறவன் அவன் செய்யக்கூடிய வேலை அவன் நிலையில அது சிறப்பானது தான். சிம்மாசனத்துல இருந்து ராஜாவா இருக்கிறவன் அவன் நிலையில அவன் செய்யக்கூடியது, அவன் கருமத்துக்கு ஏற்றி செய்யக்கூடியத அவன் செய்யறதுக்கு. இங்க ஏற்றி உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அந்த கேஸ் எல்லாம் இங்க கிடையாது. இங்க நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது. இங்க இருக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். அவன் கர்மத்துக்கு ஏற்றது போல அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டு தேவையில்லாம நம்ம புதுசா கர்மாவை கிரியேட் பண்ணாம இருந்தாலே போதும், நம்ம நிம்மதியா வாழலாம். சரியா? சரி அன்பர்கள், லலிதா நவரத்ன மாலை கவனமா கேளுங்க. இறைவனுடைய திருநாமத்தை எழுதுங்க. கர்ம யாத்திரை என்று சொல்லிட்டு ஹேஷ்டேக் போடுங்க. என்னுடைய போஸ்டர் வந்து உங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னாக்கா புலனம் வழியாக வாங்க. யார் இன்னும் இந்த கர்மா வகுப்புல பதிவு பண்ணல, 60 நாட்களுக்கு ஓடும். உடனடியாக டிக்டாக் பயோல போயிட்டு என்னோட தொலைபேசி எண் இருக்கும், மாஸ்டர் சீத்துன்னு சேவ் பண்ணிட்டு புலனம் வழியாக உங்க பெயர் உங்க நகரி அனுப்பிட்டு ஆடியோ ஒன்று அனுப்புங்க. மாஸ்டர் வி வாண்ட் டு ஜாயின் கர்மா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த ஃபார்மும் அந்த போஸ்டரும் அனுப்பிவிடுங்க. சரியா? அந்த போஸ்டரை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லுவாங்க, ஹவு டு ரைட் நேம் மாஸ்டர் சித்துன்னு போட்டுக்கோங்கம்மா. தயவு செஞ்சு ஐயான்னு கூப்பிடாதீங்க அன்பர்கள். ஐயான்ற அந்த சப்தமானது எனக்கு பொருந்தாது. ஆல்ரெடி நான் இப்பயே பிச்சை எடுக்கிறேன். இன்னும் போயிட்டு ரோடு பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க. அது வந்து என்னை ரொம்ப பெரிய வறுமையா ஆக்குது. ஐயான்ற வார்த்தை அது நல்ல அழகான வார்த்தை, மரியாதையான வார்த்தை, தமிழ் சொல் வார்த்தை. ஆனா எனக்கு அது பொருந்தலை. அதனாலதான் ஆசான் சித் இல்லைன்னா மாஸ்டர் சித் இல்லைன்னா சித்தர் அடிமைன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லா பீப்புளும் வந்து மாஸ்டர் சித்துன்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஆசான் சித்துன்னு கூப்பிடுவாங்க. சரியா? ஐயான்னு மட்டும் கூப்பிடாதீங்க. அண்ணனு கூட கூப்பிட்டுக்குங்க, பிரச்சனை கிடையாது. சரியா? ஐயா மட்டும் வேணும். சரியா? சரி, நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக லலிதா நவரத்ன மாலை கவனமா கேளுங்க. நீடூடி வாழ்க. ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்றநலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி வாழ் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார் நிலையன் நிலவம் பிறகும் விளையின் பேசத்தகமோ பற்றும் வைர படைவாள் வைர பகைவருக்கெமனாக எடுத்தவளே. வற்றாத அர்ஜுனையே வருவாய் மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. மூலக்கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குவையே சரணம். நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றேன் அருள்வாய், வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. முத்தேவர முத்தொழில் ஆற்றிடவே முன்னின்று அருளும் முதல்வி சரணம், வித்தே விளைவே சரணம் சரணம், வேதாந்த நிவாசினியே சரணம். தத்தேரிய நான் தனயந்தாய் நீ சாகாதவரம் தரவே வருவாய், மத்தேறு ததுக்கினை வாழ்வடையேன் மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. அந்தி மயங்கிய வானவிதானம் அன்னை நடனம் செய்யும் ஆனந்த மேடை, சிந்தை நிறம் பவளம் ஒளிபாரோ தேம்பொழிலாம் இது செய்தவளாரோ. எந்த இடத்தும் அனத்தும் இருப்பாள் எண்ணுபவர் கருள் என்ன மிகுந்தாள், மந்திர வேத மயப்பொருளானால் மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. காணக்கிடையாய் கதியானவளே, கருதக்கிடையாய் கலையானவளே, பூனக்கிடையாய் பொலிவானவளே, புனையக்கிடையாய் புதுமைத்தவளே. நாணி திருநாமமுன் இந்துதியும் நவிலாதவரை நாடாதவளே, மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. மரகத வடிவே சரணம் சரணம், மதுரித பதமே சரணம் சரணம், சுரபதி பணிய திகழ்வாய் சரணம், ஸ்ருதி சதி லயமே இசையே சரணம். அரஹர சிவ என்றடியவர் குழும அவர் அருள் பெற அருள் அமுதே சரணம், வரணவநிதியே சரணம் சரணம், மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றா பயனும் குன்றாவரமும், தீமேல் இடினும் ஜெயசக்தி என திடமாய் அடியேன் மொழியும் திறமும். ஓமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே வருவாய் தருவாய், மாமீருவிலே வளர் கோகிலமே மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. ரஞ்சனி நந்தனி அங்கனி பதும ராக விகாச வியாபினி அம்பா, சஞ்சல ரோக நிவாரணி வாணி சாம்பவி சந்திர கலாதர ராணி, அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி அமிர்தஸ்வரூபிணி நித்ய கல்யாணி, மஞ்சள மேரு சிருங்கனி வாசினி மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. வளையொத்த வினை களையொத்த மனம் அருளப்பறையாருளியொத்த விதாள், நிலையற்றெளியன் முடிய தகுமோ நிகழம் துகளாக வரம் தருவாய், அலையற்ற அசைவற்றானு பூதி பேரும் அடியார் முடிவாள் வைடூரியமே. மலையத்துவசன் மகளே வருவாய் மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே,
மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. எவர் எத்தினமும் இசைவாய் லலிதான் அவர் அத்தினமால் என்ன வீண்டிடுவார். அவர் அற்புத சக்தியெல்லாம் அடைவார். சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. ஓம். சரி, அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார நெஞ்சார பிரார்த்தனைகள். ஒரே ஒரு விஷயம், பாவ கர்மத்தை கண்டு பயப்படாதீங்க, புண்ணிய கர்மத்தை கண்டு மயங்காதீங்க. ஒவ்வொரு நாளும் தெய்வீக சக்தியை அதிகரித்து உங்கள் கர்மங்களை எல்லாத்தையும், பாவ கர்மத்தையும் புண்ணிய கர்மத்தையும் அனுபவித்து சந்தோஷமாக உடலுக்கு ஆரோக்கியமும் மனதுக்கு நிம்மதியும் மன்னிக்கணும், உடலுக்கு ஆரோக்கியமும் மனதுல சந்தோஷத்தோடு உங்களுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை கடைபிடித்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்று உங்கள் எல்லாத்தையும் உங்கள் குலதெய்வதை, தாய் தந்தை, முன்னோர்கள், குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு பூர்ண ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம், செல்வ பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு, கணவன் மனைவி இடத்தில் உண்மையான காதலும் வசியதன்மையும், குழந்தைகளுக்கு நல்லதொரு கல்வி ஞானம் கிடைக்க, வியாபாரத்தில் வெற்றி, செல்வம், பாதுகாப்பு கவசம் உண்டாகட்டும். தொழில் செய்கின்ற இடத்தில் சன்மான உயர்வும் பதவி உயர்வும் பாதுகாப்பு கவசம் உண்டாகட்டும். எதற்காக இந்த பூமியில வந்து பிறந்தீங்களா அக்காரியத்தில் வெற்றி பெற என் மனதார நெஞ்சார வாழ்த்துறேன். அன்பர்கள் நல்லா இருப்பீங்க. அன்பர்கள், ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து டவுன்லோட் பண்ணி நான் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. அன்பர்கள் யாருக்கு வேணுமோ நம்மளுடைய பதிவு பண்ண அன்பர்களுக்கு அந்த யூடியூப் சேனலோடைய லிங்கை கொடுக்குறேன். அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க. அண்ட் தென் வந்து அதில் அந்த வீடியோலாம் 10 மினிட்ஸ்க்கு இதெல்லாம் எப்படி பார்த்தா 1 hour வீடியோ இது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன் அதில். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நிறைய திருப்பி போட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கங்க. ஒரு புக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன புக்காக வச்சுங்க. சம்டைம் நான் திடீர்னு லைஃப்பில் வருவேன். அப்போ அது லைஃப்பில் இருக்கும். நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். அது வந்து யூடியூப்ல இருக்கும். இல்லை நான் வந்து உங்கள் இமெயிலுக்கு அனுப்பி விட்டுருவேன். நீங்கள் எப்பயுமே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் போய் தட்டி இந்த கர்மத்தை பற்றி இது என்ன சொன்னாங்க டக்குன்னு நீங்கள் போய் யூடியூப்ல நம்மளுடைய சேனல் தட்டி நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதில் நீங்கள் உங்களுக்கு மட்டும் இது பண்ணிக்கலாம். இல்லை அது சரியாக வரலன்னா உங்களுக்கு வந்து கூகுளில் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். சரியா? ஸோ ஏதாச்சும் ஒன்று நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் திருப்பி ஒரு டைமில் இது கேட்டு உங்களுக்கு புரியக்கூடியது கிடையாது. என்ன சேனல் கௌரி ஸ்ரீ என்னுடைய புலனகத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாணவ தர்மான ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம். 2 மாணவ தர்மால இருக்கிறதுனால சில பேர் ராங்கா அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வராமல் நம்ம வந்து யூடியூப்ல இருந்து நம்ம வந்து லைவ் செய்ய முடியாது. ஸோ அந்த காரணத்தினால நான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணு வந்து டிக்டாக் பயோவில் இருக்கு. என் நம்பர் எடுத்து மாஸ்டர் சித் அப்படின்னு சேவ் பண்ணிருங்க. உங்க பெயர், உங்க நெகரி எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் உங்க நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு ஆடியோ அனுப்புங்க. மாஸ்டர் வி வாண்ட் டு ஜாயின் கர்மா கிளாஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டீங்கன்னாக்கா நான் உங்களை சேவ் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபார்ம் அனுப்பி போட்டுருவேன். ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டு அண்ட் தென் அதில் குருதட்சணை இருக்கும். நீங்க குருதட்சணை பேங்கிங் பண்ணிட்டு அந்த ஸ்லிப்பும் அந்த ஃபார்மை நீங்க திருப்பி எனக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான். சரியா? ஜெய் ஜெகன்மாதா சிவாய வசி. ஓம். நல்லா இருப்பீங்க. நீடோடி வாங்க. ஏதேனும் கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமா வந்து புலனம் வழியாக ஆடியோ வைங்க. ஏன்னா இந்த கேள்வியில கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு கேள்வியா இருக்கும். கர்மா சப்ஜெக்ட் ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால வந்து நீங்க அது எழுதுறது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க ஆடியோவா ஆன் பண்ணீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஜெய ஜெகன்மாதா சிவாய வசி. பாவ கர்மத்தை கண்டு பயப்படாதீங்க, புண்ணிய கர்மத்தை கண்டு மயங்காதீங்க. தெய்வீக சக்தி அதிகரித்துட்டு உங்க வாழ்க்கை ஆரோக்கியமா, சந்தோஷமா, நிம்மதியா, சுகந்திரமா வாழுங்க. என் வாழ்த்துக்கள். ஜெய ஜெகன்மாதா. நைட்டு சந்திப்போம். ஜெய ஜெகன்மாதா சிவாய வசி. ஓ.